வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2026க்கான குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கம்யூனல் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படின்ட்டு. இந்த கட் ஆஃப் நம்பர் நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் ஆஃப் அனலைசிஸுக்கு நம்ம என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்திருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட என்ன மாதிரியான இன்புட்டை ரிசீவ் பண்ணோம், அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். 130 கேள்விகள் நான் சரியாக குறிச்சிருக்கேன் சார், எனக்கு குரூப் 2A மெயின்ஸ் கிளியர் ஆகுமா? 135 கேள்விகளுக்கு மேலே குறிச்சிருக்கேன். இல்லை சார் 110 கேள்வி தான் குறிச்சிருக்கேன், எனக்கு இந்த கட் ஆஃப் அனலைசிஸில் என்ன நான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 145லேருந்து 150 கேள்விகள் குறிச்சா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அது வேலிடாக இருக்கும். எப்படி சார் இந்த அரைவலுக்கு நம்ம வரோம் அப்படின்னா, 150 GS கேள்விகளில் நம்ம கண்டிப்பாக எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்? சரியாக படித்த மாணவர்கள் அப்படின்னா 95க்கு மேலே 100க்குள்ள கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காமன் ஃபேக்டை நம்ம எடுத்துக்கலாம். 50 கேள்விகள் நம்மளுக்கு என்ன இருக்குது? ரீசனிங்லேருந்து இருக்குது. இந்த ரீசனிங்லேருந்து நம்ம 45 கேள்விகள் சரியாக குறிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சில மாணவர்கள் 47 வரைக்கும் கூட போவாங்க. ஏன்னா ரீசனிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல யோசித்து பதில் சொல்லக்கூடிய கேள்விங்கிறதுனால இதில் தப்பு வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு கேள்விக்கு 60 செகண்டுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டால் 50 கேள்விகளுக்கு நமக்கு 1 ஹவருக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். அப்போ அதில் நமக்கு தப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அசம்ஷனை வச்சு நம்ம பார்த்தா 145 கேள்விகள் முதல் 150 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் குறிஞ்சிருத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட் சார், இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா? நான் ஜிஎஸ்ல 95 கேள்விகள் கூட குறிக்கல சார், ரீசனிங்கில் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு கேள்விகள் கம்மியாயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு யூனிட் 1லேருந்து கேள்விகள் வருது. இந்த யூனிட் 1லேருந்து நமக்கு கேள்விகள் எப்படியும் 12 முதல் 12 கேள்விகள் வந்திருக்கணும். நடந்து முடிஞ்ச கேன்சல் பண்ணாங்கல்ல அந்த எக்ஸாமை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் சரி, 12 முதல் 15 கேள்விகள் தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் இதோடைய வேல்யூவேஷன் இப்போ குறைஞ்சிருக்கு. தமிழ் லிட்ரேச்சர் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேள்விகள் தான் என்ன வந்திருக்கு, எக்ஸாக்டாக இந்த வருடம் வந்திருக்கு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வில். மேற்கொண்டு குறிப்பாக சொல்ல வேண்டியதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா, திருக்குறளை பற்றின டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை தவிர்த்து திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அதில் கொஸ்டினை நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தேர்வில் கேன்சல் பண்ண எக்ஸாமினேஷனை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் எவ்வளவு திருக்குறள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கிற திருக்குறள் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மிகவும் கம்மியாக வந்திருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரே ஒரு கேள்வி தான் திருக்குறள் சார்ந்து வந்திருக்கு. அப்போ உங்களால் 95 கேள்வி தான் குறிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ரைட்டு சார், அதே மாதிரி பாசிட்டிவ் எதுவும் இல்லையா சார், ஒரு சிலராக குறிக்க முடிஞ்சிருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாட்டி கம்மியாக வந்திருக்கு. ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. கேன்சல் பண்ண எக்ஸாமினேஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 5 கேள்விகள் தான் வந்திருக்கு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேக்சிமம் புக்கில் என்ன படிச்சிருந்தோமோ அதை சார்ந்தே கேள்விகள் வந்துருந்துச்சு. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு புக்கில் படித்ததை வச்சே நம்மளால் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்போ முதல் 2 ஃபேக்டரால் 95 கேள்விகள் கூட குறிக்க முடியாமல் ஆயிருக்கலாம். அடுத்த 2 ஃபேக்டரால் ஒரு சில மாணவர்களால் 95லேருந்து 100 கேள்விகள் குறிக்க முடிஞ்சிருக்கும். ரைட் சார், ஏன் எல்லாராலையுமே 150 கேள்விகள் குறிக்க முடியாது சார்? எக்ஸ்ட்ராடினரியால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா 150 கேள்விகள் மேலே குறிச்சிருந்திருக்கலாம். ரைட் சார், அப்போ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறவங்களை கடந்து மற்ற மாணவர்களுக்கு என்ன சார் இஷ்யூ வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் நினைக்கிற சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு சொல்லிடுறோம். சயின்ஸ்லேருந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் வந்திருக்கு. எத்தனை கேள்விகள் தான் கேட்கணும்? 20 கேள்விகள் தான் கேட்கணும். அப்போ இதுலேயே 5 கேள்விகள் கூட வந்துருச்சு.
பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த 20 கேள்விகளையும் லாஜிக்கா அப்ளை பண்ண பார்ப்பாங்க. இல்லை ஒரு சில மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் படிச்சுட்டு போவாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. இதன் மூலியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு 3-4 கேள்விகளையும் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து வரக்கூடிய 2 கேள்விகளையும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ 20 கேள்விகள்னாலே 5 கேள்விகள் ப்ளஸ் எல்லாம் குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 25 கேள்விகள் வந்ததுனால இப்போ ஓவரால் 200ல் எவ்வளவு நம்ம கழிக்க வேண்டியதாக இருக்குது? 15 கேள்விகளை நம்ம குறைச்சிடலாம். 20 கேள்விகள்னு கூட எடுத்துக்கலாம். 15 கேள்விகளை என்ன பண்ணிடுறேன்? ஓவராலாக குறைச்சிடுறேன். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆன ஷாக்கில் என்ன ஆயிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு? இன்னும் எதை படிக்கிறது எதை படிக்கலை அப்படின்னு மேற்கொண்டு குழம்பி படிக்காததை மட்டுமே திருப்பி படிச்சிருப்பாங்க. படித்ததை திருப்பி லாஜிக்கலாக ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதற்கு நான் என்ன பண்ணிடுறேன்? ஒரு 2 கேள்விகளை குறைச்சிடுறேன். அடுத்து வேண்டரிங் ஆஃப் சோர்சஸ். இந்த யூனிட் 4ஆக இருக்கட்டும், யூனிட் 5ஆக இருக்கட்டும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய கவர்னன்ஸாக இருக்கட்டும், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன கிடையாது? ஸ்டாண்டர்டான மெட்டீரியலை தாண்டி அவைலபிள் ரிசோர்ஸஸ் கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காகவே எங்கேருந்தெல்லாம் கேள்விகள் வருமோ அதை தவற விட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2A மெயின்ஸ்னாலே தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜென்ரலாக கேள்விகள் வரும்ல, இந்தியன் லெவலில் இருக்கக்கூடிய கேள்வி, கான்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கக்கூடிய கேள்வி, கான்செப்டுவலைஸ்டாக கேட்பாங்கல்ல யூனிட் 4 and 5லேருந்து, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணலை. தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதனால் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? நன்று தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான், ஆனால் அதில் நம்மளால் கேள்விகள் சரியாக குறிச்சிருக்க முடியாது. அடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின்லேயே சில மிஸ்டேக் இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக்கான கொஸ்டின்ஸே ஒரு 3 கிட்ட எடுத்துக்கலாம். அப்போ அந்த 3 கொஸ்டின்ஸையும் கம்மி பண்ணிடலாம். அப்போ அரவுண்ட் 200ல் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது சார்? மற்ற மாணவர்களுக்கு 150க்கு குறிச்சிருந்தா பரவாயில்ல. அப்போ 150 கேள்விகள் வரலை அப்படின்னா அவங்களுக்கான சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ரைட்டா? மேற்கொண்டு வேற என்னென்ன சார் இருந்துச்சு? டிஎன்பிஎஸ்சி ஏதாச்சும் ப்ளே பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா நியூமெரிக்கல் டேட்டாவை வேலிடேட் பண்ணுற கொஸ்டின்ஸு எப்படியும் 20 கேள்விகள் இருந்திருக்கும். இந்த 20 கேள்விகளில் எல்லாராலையுமே அந்த நியூமெரிக்கல் டேட்டாவை கரெக்டாக வேலிடேட் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கரெக்டாக பண்ண முடியாது. ஒரு இயர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ருப்பீஸில் ஒரு கொஸ்டின்ஸ் வருது. இது சரியா தவறா அப்படின்னு சில காரணங்களை கேட்குறாங்க. காரணம் கூற்று கேள்விகள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பாருங்க, அதில் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி நியூமெரிக் டேட்டாவை டெக்ஸ்ட் பண்ண கொஸ்டின் மட்டுமே 20. அதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு 5 கேள்விகள் கம்மியாகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்? அடுத்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சார்? முன்னாடி ஸ்டேட்மெண்ட் 1, 2 and 3 அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்துச்சுன்னா இந்த 3 ஸ்டேட்டுமே ஒரே டாப்பிக்கில் ரிலேட் ஆகியிருக்கும். ஆனால் இப்போ என்ன சார் பண்ணிட்டாங்க? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3ன்னு அப்படின்னு இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ஸ்டேட்மெண்ட் 1 ஒரு டாப்பிக்காக இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 2 2வது டாப்பிக்லேருந்து இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 3 3வது டாப்பிக்லேருந்து இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகளை நம்மளால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நம்மளுக்கு டைம் கன்சூமிங் ஆகும். ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான கேள்விகளை தவறுதலாக பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் மட்டுமே 15 கேள்விகள் இருக்குது. இந்த 15 கேள்விகளில் நான் 3 கேள்விகளை குறைச்சிட்றேன். அடுத்து நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே மொத்தம் 5 பேட்டர்னை நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னென்னு நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்து ரீசனிங்கில் பொதுவாகவே 5 கேள்விகளுக்கு என்ன பண்ணுவாங்க மாணவர்கள்? தவறுதலாக பதில் சொல்லுவாங்க. அப்போ நல்லா படித்த மாணவர்களுக்கு 150 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்த ஸ்லைடில் நம்ம 25 கேள்விகளை என்ன பண்ணிட்டோம்? குறைச்சிக்கிட்டோம். அடுத்து இந்த ஸ்லைடில் ஒரு 13 கேள்விகளை குறைச்சிக்கிறோம். அப்போ என்ன தான் சார் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 கேள்விகளுக்கு மேலே பதில் சொல்கிறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் 120 கேள்விகளுக்கு மேலே குறிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன சார் செய்யணுங்கிறதையும் சொல்லிடுறேன். கட் ஆஃப் டிசைடர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அன்னோன் கொஸ்டின்ஸை பொறுத்து தான் கட் ஆஃப் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, தேர்வு எழுதுன அனைத்து மாணவர்களுக்குமே என்ன தெரியாது?
ஒரு 20 to 25 கேள்விகள் தெரியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கேள்விகளோட எண்ணிக்கை கட் ஆஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடுத்து எக்ஸாம் ப்ரெஷரில் ஈஸியான கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருப்பாங்க, ஓஎம்ஆர் ஷேடில் தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்தையும் டிசைடரில் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து சயின்ஸில் இருக்கக்கூடிய 25 கேள்விகள் மிக மிக நமக்கு என்ன பண்ணும், டிசைடரில் நமக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இதை மேக்சிமம் படிக்க மாட்டாங்க. 20 கேள்விகளும் என்ன ஆகும், ஒரு சில மாணவர்கள் சரியாக குடிச்சிருப்பாங்க, ஒரு சில மாணவர்கள் தவறுதலாக குடிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட கீ இருக்குது. ரீசன் அண்ட் அசர்ஷனில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டினை கரெக்டுன்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் டிஎன்பிஎஸ்சி அதற்கு தவறுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எதை சார் டிசைட் பண்ணோம் அப்படின்னா கட் ஆஃபை டிசைட் பண்ணோம். ரைட் சார். கம்யூனல் கேட்டகரி வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரியாக குறித்தவங்க 150 கேள்விகள் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் கம்யூனல் கேட்டகரியில் என்ன பண்ணிட்டேன்னா ஜென்ரல் எடுத்திருக்கேன், ஃபீமேல் எடுத்திருக்கேன், பிஎஸ்டிஎம் எடுத்திருக்கேன். இந்த 3 கேட்டகரிக்குமே நான் காமனான ஒரு கட் ஆஃப் கொடுத்துட்றேன். 138 142 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னா 138 கேள்விகள் நீங்கள் பிசியில் குறிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கட் ஆஃப் டிசைடரில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 5 கேள்விகளை ப்ளஸ் ஆர் மைனஸில் வச்சிடுறேன். 5 கேள்விகளை ப்ளஸ் ஆர் மைனஸில் வைக்கிறேன் அப்படின்னா இது மேக்ஸிமம் 142 வாய்ப்பு இருக்குது, இல்லை 135 வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து -5 கழிச்சிக்கலாம். 142ல் -5 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 138 இருக்கும் பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு. இல்லை சார் 135 தான் வந்திருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் சொன்ன டிசைடர்லாம் நம்மளுக்கு பிளேஃபுல் ஆகுது அப்படின்னா 130 பிசிக்கு கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அப்போ காமனாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 138 அப்படிங்கிற ஒரு மேஜிக் நம்பரை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த மேஜிக் நம்பரை மட்டும் வரிசையாக சொல்லிடுறேன், ப்ளஸ் ஆர் -5 நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 135 கேள்விகள் நீங்கள் சரியாக குறிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி வாய்ப்பை அருகில் போவீங்க. இங்கே சொன்ன மாதிரியே தான் ப்ளஸ் ஆர் -5 நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கான கேல்குலேஷனை எடுத்துக்கலாம். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 125 கேள்விகள் அப்படின்னு எடுத்திருக்கோம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 125 கேள்விகள், எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 120 கேள்விகள், எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 115 கேள்விகள். ரைட் சார். இதே கான்செப்டில் எஸ்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மற்ற மாணவர்களும் இந்த டயத்தில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 115 கேள்விகள்னு சொல்லிட்டேன். ஒஸ்ட் கேஸில் இது +5 போகுது அப்படின்னா 120 இருக்கலாம், மைனஸில் வந்துருச்சு அப்படின்னா 110 இருக்கலாம். அப்போ பிஎஸ்டிஎம்மோட கட் ஆஃப் 115 இருக்கும், +5 இருந்துச்சுன்னா. அதுவே 105 இருக்கும், அது மைனஸில் இருந்துச்சுன்னா அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கான மேஜிக் நம்பர் கொடுத்தாச்சு, அந்த மேஜிக் நம்பருக்கான +5 -5 போடுங்க, அதுலேருந்து -5 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஸ்டிஎம் கேட்டகரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் மூலியமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத ஓவராலாக அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்து அந்த எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறவங்க 150 கேள்விகள் குறிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் சார். அது எப்படி சார் அவங்களுக்கு சாத்தியமாக இருக்கும்? இப்போ பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா 150 கேள்விகள் குறிச்சிருந்தா வெல் அண்ட் குட். ஆனால் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் 150 கேள்விகளை உங்களை குறிக்காமல் விட்டுருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ ஆர்டினரியாக இருக்கக்கூடிய மாணவர் எக்ஸ்ட்ராடினரியாக மாறணும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு 5 விஷயங்கள் 120ல் ஆவரேஜாக எடுத்திருக்காங்களா முக்காவாசி மாணவர்கள், அவர்களை காட்டிலும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு 5 விஷயங்களை அவங்க பண்ணியிருப்பாங்க. இதையும் என்னவா கொடுத்துட்றேன், தனி வீடியோவாக கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதற்கான வீடியோ நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். விச் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.